வாழ்க்கையில் இது முக்கியமான ஒரு சம்பவம். இதை கண்டிப்பாக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் பகிர்ந்து தான் ஆகணும். திருமணம் ஆன புதுசில் 15 ரூபாய்க்கு லைன் வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். விளக்கெல்லாம் கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்கு மாத்திரம்தான். நான் இதோடைய துவக்கத்தை நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த கருத்தை மாத்திரம் நான் இப்போ சொல்லிடுறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க கூலிக்கு தான் வேலை பார்த்தாங்க. ஒரு மூட்டை அரிசி அடித்தாங்கனாக்கா 2 ரூபா. அந்த நாளில், அந்த காலத்தில் அரிசி மில்லிலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு கடைங்களுக்காக போடுவாங்க. என்னை திருமணம் செஞ்ச உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முதல்ல செஞ்ச வேலை அந்த வேலை தான். நான் அவங்கள பார்த்தது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கம்பீரமாக ஒரு எழுத்தாளராக பார்த்தது. திருமணம் பண்ண உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்தாங்க. ஆனால் வீட்டில் 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. அப்போவுமே பொன்னி அரிசி 2 ரூபான்னு நினைக்கிறேன். 1 கிலோ அரிசி 2 ரூபானாக்கா அவங்க வேலை செஞ்சாலும் அந்த வேலை செய்கிற மில்லிலேருந்து 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க. முடிஞ்சால் 15 கிலோ கூட வாங்கிட்டு வந்து. எதுக்கு இவ்வளோ அரிசி வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. குழந்தைத்தனமாக கேட்பேன். எது இருக்கோ இல்லையோ, வேலை இருக்கோ இல்லையோ, அரிசி வீட்டில் இருந்துருச்சுனாக்கா கஞ்சி காய்ச்சி கூட குடிச்சிடலாம். எப்போவுமே வீட்டில் அரிசி இருக்கணும். அது அவங்க அம்மா சொல்லி கொடுத்த பழக்கம். இப்படி இருக்கும்போது டெய்லி காலையில் போயிடுவாங்க, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வருவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. 7, 8 அப்படி கூட லோடு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பிஸ்னஸ் மேன் ஆனது. இப்படி இருக்கும்போது எனக்கு பக்கத்து வீடு லைன் வீடு தானே, 15 ரூபா தானே. என்ன விளையாட்டு பிள்ளையாக இருப்பேன். ஒரு நேரம் சமைச்சிட்டோம்னா போதும் எங்களுக்கு. நாங்கள் நல்லா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரங்க மொத்தம். இந்த பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் சோர்ந்து போய் எல்லாம் உட்காந்துட்டு இருக்குதுங்க. அந்த அம்மாவும் காலையிலேருந்து எந்த வேலையும் செய்யாமல் அது மாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தது. எப்போவுமே கலகலன்னு இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை என்ன தான் டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. என்னக்கா அக்காந்தாம்மை, என்னக்கா எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கீங்க, குழந்தைங்கள்லாம் விளையாடவும் ஸ்கூல் போகவும் ஒன்றுமே பண்ண. உடனே அதில் ஒரு கொஞ்சம் ஒரு நடுத்திட்டமான குழந்தை ஓடி வந்து, அக்கா எங்கள் வீட்டில் 2 நாளாக நாங்கள் சமைக்கலக்கா, அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுல்ல, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கக்கா, அம்மா கையில் காசு கிடையாது, அரிசி கிசி எதுவுமே இல்லைக்கா. அப்படிலாம் ஓடி வந்து சொன்ன உடனே எனக்கு நானும் ஒரு சின்ன வயசு குடும்பத்தில் இருந்து வந்தவா. எனக்கு என்ன செய்கிறதுனே ஒன்றுமே எனக்கு புரியல. வீட்டில் தான் எங்கள் வீட்டில் தான் 10-15 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்களே. எவ்வளோ அரிசி, என்ன அரிசி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு பாத்திரத்தை எடுத்து என் மாட்டுக்கு அந்த அரிசியை கொட்டிட்டு வெள்ளிக்கிழமையா என்ன கிழமை அதெல்லாம் எனக்கு தெரியாது. விளையாட்டு வயசு எனக்கு. என் மாட்டுக்கு அந்த பாத்திரம் ஃபுல்லாக அரிசியை ரொப்பி கொண்டுட்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்து, முதல்ல நீ இதை கஞ்சி காய்ச்சி பிள்ளைங்களுக்கு கொடு. இன்னும் இந்த மாதிரி பண்ணிட்டியே, இதெல்லாம் தெரியாதுக்கா. இப்போ நீ சமைக்க போறியா, இல்லை நான் சமைச்சு கொண்டுட்டு வரட்டா? நான் பசங்க கூடலாம் விளையாடிட்டு இருப்பேன், நீ போய் செய்யணும். இதை எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா பார்த்துக்கிட்டே இருந்திருக்குது. எங்கள் வீட்டில் அன்றைக்கி 6-7 மணிக்கெலாம் வேலை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே ஏன்னா அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா, அந்த ஹவுஸ் ஓனருடைய புருஷன், இவங்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு. வெளியில் வச்சு என்ன சொன்னாங்களோ ஏது சொன்னாங்க எனக்கு தெரியாது. நான் என் மாட்டுக்கும் உள்ளே வந்தோடனே வாங்க நீட்டு குளிக்கிறதுக்கு உடனே சுடுதண்ணி போட்டு கொடுத்துருவேன். குளிச்சுருவாங்க. அசதியில் வராங்கல்ல. எங்கள் வீட்டில் உள்ளே வந்தோடனே என்னென்ன இன்றைக்கி என்னென்ன பண்ண, என்னென்ன செஞ்ச, என்னென்ன கதை படித்த, எவ்வளோ நேரம் விளையாண்ட, எல்லாத்தையும் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என் மாட்டும் குழந்தைத்தனமாக சொல்லிகிட்டே வந்தேன். ஆனால் இந்த அரிசி கொடுத்த சம்பவத்தை நான் மறந்துட்டேன். இங்கே வா, கிட்ட வான்னாங்க. என்னங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஏதாவது பண்ணியிருக்கியா, ஞாபகப்படுத்தி பாருன்னாங்க. அப்போ தான் எனக்கு இந்த அரிசி கொடுத்த ஞாபகம் வந்தது. ஆமாங்க, எனக்கு வேத்துருச்சு. எனக்கு இதை குறிப்பிட்டு கேட்ட உடனே, ஆமாம் இவங்களை கேட்காம இல்லை நம்ம செஞ்சுட்டோன்னிட்டு எனக்கு உண்மையில் வேத்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு ஆமாம் அந்த பக்கத்து வீட்டில் சாப்பாடு இல்லாமல் குழந்தைங்கள்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருந்தது. இன்றைக்கி நான் கொண்டுட்டு போய் அரிசி கொடுத்துட்டேன், கிட்ட வான்னாங்க, கை கொடுன்னாங்க. கெட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. என்னை திட்டுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு நான் பயந்துருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க கை கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னன்னு, இந்த குணம்தான் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். பசின்ட்டு தெரிஞ்ச பிறகு யாரையுமே விட்டுறக்கூடாது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுமை பசி தான். அந்த பசியை போக்குற குணம் வந்தால் இறைவனுக்கு சமம். இந்த குணத்தை வச்சுக்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஓனரம்மா நான் உன்னை அடிச்சிருவேன்னிட்டு 1க்கு 2 போட்டு கொடுத்துச்சு.
எனக்கு அந்த இடத்துலையே உன் பேரில் எனக்கு மரியாதையும் மதிப்பும் அதிகமாகிடுச்சு. நீ நல்லது செஞ்சுருக்க, இந்த மாதிரி நல்லது செய்கிறதுக்கு தயங்காத. என்னை கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. உன் மனசில் நல்லதுன்னு பட்டதுனாக்கா உடனே செஞ்சிரு. என்னை கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. என் புருஷனுக்கு அப்பேற்பட்ட ஒரு குணம், அப்பேற்பட்ட மனுஷன் கூட நான் 45 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். நாளைக்கு என் கணவருடைய நினைவு நாள். இன்றைக்கி எனக்கு மனசில், அதுவும் வெள்ளிக்கிழமை உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஏன்னாக்கா எப்போவுமே முழுமையாக வாழாதவங்க, முழுமையாக நான் என்னன்னாக்கா மன நிறைவோட யாராக இருந்தாலும் சரி, இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மன நிறைவோடு வாழ்ந்தவங்க நல்லதே சொல்லுவாங்க. இந்த மன குறைவாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்க்குறதெல்லாம் விஷமமாகவும் தெரியும், குறையாகவும் தெரியும். நன்றி, வணக்கம்.